ஓகே ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, பேசிக்ஸ்ல லாஸ்ட் டாபிக் இதுதான். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. பேசிக்ஸ்ல லாஸ்ட் டாபிக் நோட் பண்ணிக்கோங்க, பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் கிடையாது கைஸ், அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நான் பேசிக்ஸை டீச் பண்ணதை நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு சாட்டர்டே மார்னிங் இருக்கும். ஓகே, சாட்டர்டே மார்னிங் வர முடியலங்கிறவங்க ரெக்கார்ட் வீடியோ பார்த்துக்கோங்க. புரியுதா கைஸ்? ரெக்கார்ட் வீடியோ பார்த்துக்கோங்க. சாட்டர்டே மார்னிங் 11:30 அந்த மாட்டம் இருக்கும் டைமிங். புரியுதா கைஸ்? ஓகே, ஜாங்கோ ஸ்டார்ட் பண்ணுவேன். வர முடியாதவங்க அதை செக் பண்ணிக்கோங்க. புரிஞ்சா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, சப்போஸ் அன்னைக்கு நான் ஈவினிங்கு நான் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணாலும் உங்ககிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகேவா? ஏன்னா 2 கிளாஸ் அட்டன் பண்ற மாட்டம் இருக்கும். ஓகேவா கைஸ்? சப்போஸ் சண்டேக்கு பதிலாக நான் அந்த சாட்டர்டே ஈவினிங் இந்த டைத்துல நான் ஏதாவது கனெக்ட் பண்றதாலும் நான் கனெக்ட் பண்றேன். ஓகேவா? ஓகே கைஸ், அதை பத்தி நான் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துறேன் முன்னாடியே. உங்களுக்கு ஓகேனா தான் நான் வைப்பேன், இல்லை நான் வைக்க மாட்டேன். ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன சார்? பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நோட் பண்ணிக்கோங்க. Okay, function is a block of code. Function is a block of code which only runs when it is called. Note பண்ணிக்கோங்க, function is a block of code which only runs when it is called. Okay, so function is a block of code which only runs when it is called. Note பண்ணீங்களா? Okay, good. So next என்ன சார் அப்படின்னா, இப்போ இந்த ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டெஃப்ங்கிற இந்த கீவேர்டை நீங்க போடணும். ஓகே, நல்லா கவனிங்க. டெஃப் ஃபங்க்ஷன் நேம், ஓகே, ரவுண்ட் பிராக்கெட் கோலன், கிளிக் என்டர், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, calling the function is very important. அதாவது இந்த ஃபங்க்ஷன் நேமே திரும்ப போடணும். இதுக்கு பேர் தான் calling the function அப்படின்னு சொல்லுவாங்க. calling the function. Okay, a function is a block of code which only runs when it is called. எப்ப நீங்க அதை கால் பண்றீங்களோ அப்பதான் இது ரன் ஆகும். Okay, calling the function. Okay, so இதுதான் சின்டாக்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. சின்டாக்ஸ் நோட் பண்ணுங்க. சின்டாக்ஸ் நோட் பண்ணுங்க guys. நோட் பண்ணியாச்சா? ஓகே, குட். ஸோ இங்கே பாருங்க, இப்போ டெஃப் ஃபங்க்ஷன் நேம் வந்து இப்போ நான் சும்மா மை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். ரவுண்ட் பிராக்கெட் கோலன், கிளிக் என்டர். இப்போ பிரிண்ட்ல வந்து நான் என்ன போடுறேன்னா ஹாய் காய்ஸ் அப்படின்னு நான் போடுறேன். ஃபங்க்ஷனை கால் பண்ணா மட்டும்தான் ரன் ஆகும், மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இது வந்து ரன் ஆகாது அவுட்புட். நீங்க பாருங்க, கீழே எங்க ரன் ஆயிருக்கு? ரன் ஆகல தானே? அப்ப நான் திருப்ப ரன் பண்றேன் பாருங்க, வெறும் எம்டி இதுதான் வருது பாருங்க. அப்ப நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணா மட்டும்தான் எனக்கு ரன் ஆகும், அதை மனசுல வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப கால் பண்றதுனா என்ன சார்? அந்த ஃபங்க்ஷன் நேமையே நீங்க கரெக்டா அந்த டெஃப்க்கு நேரா போடணும், ரவுண்ட் பிராக்கெட்டோட. இதுதான் காலிங் தி ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இப்ப இதை கால் பண்ணதுக்கு அப்புறம் ரன் பண்றேன், உள்ள இருக்க அவுட்புட் வருதா ஹாய் கைஸ்ன்னு? எஸ் ஆர் நோ கைஸ்? வருதா வரலையா? வருதுல? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் சிம்பிள் ஃபங்க்ஷன் கிரியேஷனுக்குரிய கோடு. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த அதாவது நீங்க கம்பெனில நேத்து நீங்க போட்டீங்க பாத்தீங்களா கோடு, தத்தக்கா பத்தக்கான்னு அப்பெல்லாம் போடக்கூடாது, ஏனோ தானோன்னு. கம்பெனில ஃபங்க்ஷன் பேஸ்ல தான் நீங்க கோட் எழுதணும். புரியுதா? ஏன்னா அதுதான் ரீயூசபிள் ஆஃப் தி கோடு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கோடுன்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன் இன்டர்வியூஸ்ல கம்பல்சரியா கேட்பாங்க கைஸ், இது இல்லாத கொஸ்டின்லாம் கிடையாது. ஓகே, நீங்க கம்பெனிக்குள்ள போனீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் டைப்ல தான் கோடே எழுதணும். ஓகே, அதை இப்ப அடுத்தடுத்து உங்களுக்கு நான் சொல்லி தரேன், நோட் பண்ணிக்கோங்க.
பண்ணிட்டீங்களா? அதர்ஸ் நோட் பண்ணிட்டீங்களா கைஸ்? ஆல்வின், கனி, சவுந்தர். ஓகே கைஸ், நோட் பண்ணியாச்சா? சூப்பர். இப்போ அடுத்து என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனில் வந்து எப்படி சார் கம்பெனியில் எப்படி சார் கோட் எழுதுறான் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் இந்த ஆட் ஆர் ஈவன்லாம் இதுக்குள்ளே போடுங்க. கோலனுக்கு அப்புறம் ஒரு என்ட்ராமிக்கு. இப்போ ஏஜ் வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஏஜ் வந்து நான் டேரெக்டாகவே போடுறேன், ஒரு 50ன்னு போட்டுக்கிறேன். இஃப் ஏஜ் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 18க்கு மேலே இருந்துச்சுன்னா யூ கேன் ஓட்டு. இல்லை அப்படின்னா எல் ஸ்பாட்டில் யூ கேனாட் ஓட்டு. புரியுதா கைஸ்? ஸோ இப்போ இதை நீங்கள் ரன் பண்ணுங்களேன், அழகாக உங்களுக்கு ரன் ஆகும். கேட்குதா? யூ கேன் ஓட்டு. ஏன்னா என்னோட ஏஜ் 50, அப்போ 18க்கு மேலே தானே கண்டிஷன் ட்ரூ தானே? புரியுதா கைஸ்? இதே இப்போ இந்த இடத்துல நீங்கள் யூசர் கிட்ட வந்து வாங்கணும்னா இன்ட்டு இன்புட்டு என்டர் யுவர் ஏஜ்னு வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ஏஜ் கேட்கும். என்டர் யுவர் ஏஜ். இப்போ என்னோட ஏஜ் 12 தான். யூ கேனாட் ஓட்டுன்னு வருதா? அப்போ கோடு பக்காவாக எடுக்குது. இப்படி தான் நீங்கள் ஃபங்க்ஷன் டைப்பில் தான் கோட் எழுதணும். ஓகே, நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண போனாலும் இந்த மட்டும் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே கோட் எழுதுனீங்களா அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க. புரியுதா? நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணுங்க கைஸ். ஃபர்ஸ்ட் நார்மலா போட்டு அவுட்புட்டை கொண்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் நீங்க அதை ஃபங்க்ஷன் டைப்ல மாத்துங்க. ஓகே, நோட் பண்ணிட்டு சொல்லுங்க கைஸ். நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? நெக்ஸ்ட் போலாம்னா சொல்லுங்கப்பா, கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி பேசுங்க. சார் ஓகே கைஸ், சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆர்குமெண்ட் ஆர் பாராமீட்டர் பாஸ் இன்டு தி ஃபங்க்ஷன். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த சப்கெட்டிங் ஆர்குமெண்ட் ஆர் பாராமீட்டர் பாஸ் இன்டு தி ஃபங்க்ஷன். ஆர்குமெண்ட் ஆர் பாராமீட்டர் பாஸ் இன்டு தி ஃபங்க்ஷன். அது என்ன சார் ஆர்குமெண்ட் பாராமீட்டர்னா? புரியலையே கைஸ், இங்க நல்லா கவனிங்களேன். ஒன்றும் இல்லை, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இப்படி ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்றது. இந்த வேரியபிள் மாட்டம் கைஸ். இப்போ நான் ஏஜ்ங்கிறேன், எனக்கு இப்போ இந்த ஆர்குமெண்ட் எனக்கு தேவைப்படுது, அதை நான் போடுறேன். ஏஜ் போடலாம், ஃபர்ஸ்ட் நேம் போடலாம், லாஸ்ட் நேம் போடலாம், என்னன்னாலும் போடலாம். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், எப்படினாலும் நீ ஆர்குமெண்ட்டை எவ்வளோ நாளும் உனக்கு தேவையின் அடிப்படையில் நீ பாஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கெல்லாம் எங்க இருந்து சார் வேல்யூ போகும் அப்படின்னா, இப்போ இந்த ஏஜுக்கு இந்த காலிங் தி ஃபங்க்ஷனை நீ வேல்யூ கொடுக்கலாம். இப்போ நான் வந்து 78ன்னு ஏஜ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நேம் வந்து அருண் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். லாஸ்ட் நேம் வந்து குமார்னு கொடுக்குறேன். அப்ப இந்த 78ங்கிறது இந்த ஏஜ்ல போய் உட்காந்துரும். அப்ப இந்த ஏஜ் அப்படியே உள்ள வருமா? இப்படிதான் கோட் எடுக்கும். ஃபர்ஸ்ட் இந்த காலிந்தி ஃபங்க்ஷன் மூலியமா இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு இப்படி வரும். இங்க இருந்து அப்படியே கோடு உள்ள வரும். அப்ப இந்த ஏஜ் 78னா 18ஓட 78 பெருசு தானே? அப்ப யூ கேன் ஓட்டுன்னு வரும். ஓகே, யூ கேன் ஓட்டுன்னு வந்து இல்லைன்னா நான் எப்ஸ்ட்ரிங்ல வந்து ஹாய் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் போடுறேன். எப்படி லாஸ்ட் நேம், அப்ப அந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்ல நீ யார் பேரை கொடுக்குற? அருண், ஹாய் அருண் குமார் யூ கேன் ஓட் அப்படின்னு வரும். புரியுதா?
இல்ல அப்படின்னா அதே எப்ஸ்ட்ரிங்ல இதை போட்டுக்க, இதை தூக்கி கீழே போடு. புரியுதா கைஸ்? ஹாய் அருண்குமார் யூ கேனாட் vote அப்படின்னு வரும். புரியுதா? அப்ப இங்க இருந்து தான் உங்க டேட்டா பாஸ் ஆகும். அதை மனசுல வச்சுக்கோங்க. காலிங் தி ஃபங்க்ஷன்ல இருந்தா டேட்டா பாஸ் ஆகும். இப்ப ரன் பண்றேன். எப்படி ஹாய் அருண்குமார் யூ கேன் ஓட்டுன்னு வருதா? ஏன்னா என்னோட ஏஜ் 78, அதனால யூ கேன் ஓட்டுன்னு வருது. இதே வந்து இப்ப என்னோட ஏஜ் 17ன்னு கொடுத்தேன், மாத்திரேன்னு வச்சுக்கோங்களேன் 17 அப்படின்னு. இப்ப ரன் பண்ணா எனக்கு ஹாய் அருண்குமார் யூ கேனாட் ஓட்டுன்னு இந்த ரெண்டாவது ஆர்டர் எடுக்குதா? புரியுதா கைஸ் இந்த கோட் எப்படி எடுக்குதுன்னு? இப்ப தெரியுதா ஆர்கியூமெண்ட்னா என்ன, பாராமீட்டர்னா என்னன்னு? ரெண்டும் ஒண்ணுதான். எஸ்ஆர் எவ்ரி ஒன். டெல்மி கைஸ், டெல்மி கைஸ், புரியுதா புரியலையா? அதர்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. புரியுதா புரியலையா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? சூப்பர், போலாம் சார். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அடுத்து ஓகே ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஏ ஃபங்க்ஷன். நோட் பண்ணிக்கோங்க, ரிட்டர்ன் ஏ ஃபங்க்ஷன், ரிட்டர்ன் ஏ ஃபங்க்ஷன். ஓகே, அது என்ன சார் ரிட்டர்ன் ஏ ஃபங்க்ஷன் இல்லனா ஃபங்க்ஷன் ரிட்டர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிட்டர்ன் ஃபங்க்ஷன்னா ரிட்டர்ன் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். புரியுதா கைஸ்? இது ஜாங்கோல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கைஸ். நல்லா கொஞ்சம் உத்து கவனிங்க. ஓகேவா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ என்கிட்ட வந்து எக்ஸ் கமா ஒய்ன்னு இருக்கு. ஓகேவா? ரிட்டர்ன் இப்படி கொடுக்கணும், ரிட்டர்ன் எக்ஸ் இன்ட்டு ஒய். ஓகே, அப்போ இந்த இப்போ நான் வந்து நான் வேல்யூ கொடுக்குறேன். ஓகே, நல்லா கவனிங்க. நீ ரிட்டர்ன் கொடுத்தா பிரிண்ட்டுக்குள்ள உன் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், மை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு போடணும். புரியுதா? ஏன் சார் பிரிண்ட்டுக்குள்ள இதை நம்ம போடுறோம்? ஏன்னா அப்போதான் உன்னோட அவுட்புட்டை பார்க்க முடியும் உன்னால. அப்போ பிரிண்ட் இப்படி இதை ரிட்டர்ன் நீ போட்டாலே பிரிண்ட்டுக்குள்ள உன்னோட ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு, இப்போ எக்ஸுக்கு நான் வந்து 10ன்னு கொடுக்குறேன், ஒய்க்கு 2ன்னு கொடுக்குறேன். அப்போ எக்ஸ் வந்து 10, ஒய் 2னா 10 × 2 20. அப்போ இந்த ரிட்டர்ன் என்ன பண்ணும்? ரிட்டர்னா வேல்யூன்னு அர்த்தம். வாட் இஸ் ரிட்டர்ன்? நோட் பண்ணிக்கோங்க, ரிட்டர்ன் ஏ வேல்யூ, ரிட்டர்ன் ஏ வேல்யூ அப்படின்னு அர்த்தம். உன்னோட வேல்யூவை அதை ரிட்டர்ன் பண்ணும். அப்போ எனக்கு ஆன்சர் என்ன சொல்லும்? 20ன்னு சொல்லும். பார்த்தீங்களா? சொல்லுதா? ஸோ இதுதான் கணக்கு. புரியுதா கைஸ்? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அப்போ ரிட்டர்ன் என்னது? ரிட்டர்ன் வேல்யூ. அப்போ ரிட்டர்ன் நம்ம போட்டோம்னா இப்படி பிரிண்ட்டுக்குள்ள தான் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. பண்ணுங்க பாப்போம். இதே நீங்கள் வந்து ரிட்டர்னில் வந்து HTML பேஜை கால் பண்ணலாம், அதெல்லாம் ஜாங்கோவில் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஓகே, சனிக்கிழமை உங்களுக்கு காலையில் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்க எல்லாரும். ஏன்னா நிறைய பேர் கனெக்ட் பண்ணுறாங்க, 4 பேட்ச் கிட்ட கனெக்ட் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் ஒரே மாட்டம் நான் ஜாங்கோ எடுத்துகிட்டு போகிறேன். லேப்டாப்ல கனெக்ட் பண்ணுங்க கைஸ் எல்லாரும், சனிக்கிழமை மறந்துடாதீங்க.
நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? ஃபங்க்ஷன்ல லாஸ்ட் டாபிக். நெக்ஸ்ட் போலாமா? நோட் பண்ணியாச்சா? டவுட் இருக்கா யாருக்காவது? இல்ல இருந்தா கேளுங்க. இப்போ சூப்பரான ஒரு டாபிக். என்ன டாபிக் சார் அப்படின்னா காலிங் தி ஃபங்க்ஷன் யூசிங் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். நோட் பண்ணிக்கோங்க. இருங்க. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூசிங் காலிங் தி ஃபங்க்ஷன். நோட் பண்ணிக்கோங்க. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூசிங் காலிங் தி ஃபங்க்ஷன். நோட் பண்ணுங்க. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூசிங் காலிங் தி ஃபங்க்ஷன். அது என்ன சார் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூசிங் காலிங் தி ஃபங்க்ஷன்? இப்போ நான் ஒரு ப்ராஜெக்டாவே இதை நான் பண்ணி காட்டுறேன், எல்லாரும் நல்லா கவனிங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் ஒரு கால்குலேட்டர் தயாரிக்க போறேன், ஒரு கால்குலேட்டர் ஆப் நான் தயாரிக்க போறேன். அது எப்படி தயாரிக்கிறேன்னு பாருங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எப்படின்னா டெஃப் ஆடுனா கூட்டல். ஓகே, கூட்டலுக்கு ஒரு ஒன்று வச்சுக்கிறேன், எக்ஸ் கமா ஒய். இதுல வந்து ரிட்டர்ன் வந்து என்ன பண்ணோம்னா ரிட்டர்ன் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு கொடுத்துக்குவேன். இதை நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணல, நல்லா ஒத்து கவனிங்க. டெஃப் சப்னா சப்ட்ராக்ஷன், அதுக்கு எக்ஸ் கமா ஒய்ன்னு போட்டுக்கிறேன் கோலன். இது வந்து ரிட்டர்ன் வந்து எக்ஸ் மைனஸ் ஒய். அதே மாட்டம் டெஃப் மல்டிப்ளிகேஷன். ஓகே, எக்ஸ் கமா ஒய். ஓகே, அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸ் இன்டு ஒய். அப்படியே போய்கிட்டே போங்க. ஓகே, கை வலிக்குது டைப் பண்ண முடியல. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு சும்மா பேசிக்காக நான் இது பண்ணுறேன். ஓகே கைஸ், ஸோ 1 2 3 கோடு போட்டிருக்கேனா? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நான் டெஃப் மெயின் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு கோடு எழுதிக்கிறேன். மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு, இல்லைனா கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது கால்குலேட் எல்லாம் மெயின் ஃபங்க்ஷனே வச்சுக்கலாம். மெயின் ஃபங்க்ஷனை நான் ரன் பண்ணுறேன். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அடையாளத்துக்கு நான் பிரிண்ட்ல இப்படி வச்சுக்கிறேன். ப்ளஸ் 1னா ஆடு. ஓகே, அடுத்து பிரிண்ட்ல ப்ளஸ் 2னா சப்பு. அடுத்து ப்ளஸ் 3னா மல்டிப்ளிகேஷன். ஓகே, அப்ப நீ யூசர் கிட்ட இருந்து நீ டேட்டா வாங்கு, யூசரை டைப் பண்ண வை. ஓகேவா? அப்ப யூசரை வந்து டைப் பண்ண வை. இன்ட்டு இன்புட்டு என்டர் யுவர் நம்பர். அப்ப அவன் 1 2 3 டைப் பண்ணுவானா? அப்ப இஃப் யூசர் வந்து 1ஆம் நம்பரை டைப் பண்ணா அப்படின்னா, ஓகே புரியுதா கைஸ்? 1ஆம் நம்பரை டைப் பண்ணா அப்படின்னா நீ வந்து என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு ஒரு வேரியபிள் வாங்கிக்க. ஃபர்ஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு இன்புட்ல வாங்கிக்க. இன்ட்டு இன்புட்டு என்டர் யுவர் ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு வாங்கிக்க. அடுத்து செகண்ட் நம்பர் equal to int input enter your second number. So அப்பா கை வலிக்குது கைஸ். ஓகே, டைப் பண்ணிட்டேனா? புரியுதா கைஸ்? அப்ப யூசர் வந்து 1ஆம் நம்பரை செலக்ட் பண்ணா அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிட்டு உள்ள போகும். உள்ள போயிட்டு ஏன்னா பிரிண்ட்ல அப்படி போட்டுக்கோங்க. பிரிண்ட்ல வெல்கம் ஆடு இப்படி போட்டுக்கலாம். வெல்கம் ஆடு. ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்ப இத அந்த காலிங் தி ஃபங்க்ஷனை கைஸ் நல்லா ஒத்து கவனிங்க. இப்ப இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாதானே ரன் ஆகும்? எஸ் ஆர் நோ எவ்ரிவன்? டெல் மீ கைஸ், ஃபங்க்ஷனை கால் பண்ணாதானே ரன் ஆகும்? சொல்லுங்கப்பா. எஸ் ஆர் நோ எவ்ரிவன்? ஃபங்க்ஷனை கால் பண்ணாதானே ரன் ஆகும்? ஓகே, அப்ப இந்த கால் பண்ற ஃபங்க்ஷனை நீங்க எப்படி கால் பண்ணுவீங்க? கால் பண்ணதா இருந்தா இப்படி ஆடுன்னு போட்டு அந்த எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுப்பீங்க, ஒய்க்கு ஒரு வேல்யூ கொடுப்பீங்க. கரெக்டா? அத நீ இதுக்குள்ள போடு, அவ்வளவுதான். இப்ப இதுக்குள்ள போடு. ஓகே, ஆடுன்னு போட்டு ரவுண்ட் பிராக்கெட் போடு. கால் பண்ணிட்டேனா உள்ள எப்படி நம்பர் பாஸ் பண்ணுவேன்? அந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் பாஸ் பண்ணி விடு. வேலை முடிஞ்சா? எப்படி லாஜிக்? அப்ப நீ கொடுக்குறப்ப 10ன்னு கொடுத்தனா, செகண்ட் நம்பர் 20ன்னு கொடுத்தனா, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டேனா இது அப்படியே இங்க வரும். இங்க அந்த எக்ஸுக்குள்ள 10 20 ரிட்டர்ன் வந்து என்ன கொடுக்கும்? உங்களுக்கு அந்த அவுட்புட்டை கொடுக்கும். புரியுதா கைஸ்? ஓகே, இதை வந்து இப்படி பிரிண்ட்டுக்குள்ள போடணும். ஏன்னா ஃபங்க்ஷனா பிரிண்ட்டுக்குள்ள தானே போடணும். அது ரிட்டர்ன் பண்றதா இருந்தா அப்பதான் உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். புரியுதா? சோ சூப்பர் சார். அதே இது எலிஃப்ல அடுத்து போடுங்க. சப்போஸ் யூசர் வந்து 2ஆம் நம்பரை கிளிக் பண்ணாருன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிட்டு போகும். ஓகே, இது வந்து சப்ட்ராக்ஷனை மாத்தி விடுங்க. இது வந்து வெல்கம் சப் அப்படின்னு போட்டுக்கோங்க. சப்ட்ராக்ஷன். இங்க வந்து ஆடுக்கு பதிலா சப்ங்கிற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுங்க. இதே தான் அடுத்த எலிஃபுக்கு. ஓகே, இது வந்து யூசர் 3ஆம் நம்பரை செலக்ட் பண்ணாருன்னா வெல்கம் அப்படின்னு போட்டுக்கோங்க. இங்க வந்து அந்த மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷனை கால் பண்ணுங்க. எப்படி லாஜிக் புரியுதா?
அப்புறம் எல்ஸ்ல வந்து நம்ம பசங்க ஆர்வக்குளாரில் 1 2 3 டைப் பண்ணாதான் பண்ணணும். நீ வீம்புக்குன்னு 493 டைப் பண்ணுவோம். அப்போ பிரிண்ட்ல ப்ளீஸ் டைப் 1 2 3 ஒன்லி அப்படின்னு போட்டுக்கோங்க. புரியுதா? புரியுதா கைஸ்? லாஜிக் புரியுதா? புரியுதா கைஸ்? ஓகே, இப்போ இதை நான் கால் பண்றேன். இந்த மெயின் ஃபங்க்ஷனை நான் கால் பண்றேன். ஏன்னா மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்றப்ப இதுதான் ரன் ஆகும் ஃபர்ஸ்ட். புரியுதா? மற்ற எந்த ஃபங்க்ஷனுமே நான் கால் பண்ணல. அது ஏதாவது இதுக்கு உள்ள போய் தான் நான் கால் பண்ணியிருக்கேன். புரியுதா லாஜிக்கு? புரியுதா கைஸ்? இப்போ நான் ரன் பண்றேன், உங்களுக்கு அழகா புரியும் பாருங்களேன். வருதா? இப்போ உனக்கு ஆட் பண்ணுமா, சப்ட்ராக்ஷன் பண்ணுமா, மல்டிபிளிகேஷன் பண்ணுமா? சார் எனக்கு ஆட் பண்ணுங்க சார். அப்போ என்டர் யுவர் நம்பரை 1ன்னு கொடுத்துட்டேன். வெல்கம் ஆட்னு வருதா? என்டர் யுவர் ஃபர்ஸ்ட் நம்பர் 100, என்டர் செகண்ட் நம்பர் 20. அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரணும்? 120 வரணுமா? வந்துருச்சா? டெல்மி கைஸ், வந்திருக்கா? எஸ்ஆர் எவ்ரிஒன் டெல்மி கைஸ். இப்போ எப்படி ரியலிஸ்டிக்கா எடுக்குதா? ஓகே, திரும்ப ரன் பண்ணுங்க. இப்போ என்ன ரன் பண்றீங்க? இப்போ என்ன வேணும்? எனக்கு மல்டிபிளிகேஷன் வேணும் சார். சாரி, சப்ட்ராக்ஷன் வேணும். ரெண்டாமுக்கு வெல்கம் சப் என்டர் யுவர் ஃபர்ஸ்ட் நம்பர் 100, அதே செகண்ட் நம்பர் 20, மைனஸ் பண்ணா 80 ஆன்சர் வந்துருச்சா? சூப்பர் சார். திரும்ப ரன் பண்றேன். என்டர் யுவர் நம்பர் மல்டிபிளிகேஷன் பண்ணும் 3, ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது 45, செகண்ட் நம்பர் 2, 45 2 90 அவுட்புட் வந்துருச்சா? சூப்பர் சார். திரும்ப ரன் பண்றேன். ஓகே, இப்போ என்ன நம்பர் 789 வீம்புக்குன்னு பண்றான் பாருங்க. அப்ப ப்ளீஸ் டைப் 1 2 3 ஒன்லி. எல்லாமே பக்கவா எடுக்குதா கோடு? டெல்மி கைஸ், எஸ்ஆர் எவ்ரிஒன் எடுக்குதா எடுக்கலையா? இப்போ தெரியுதா லாஜிக் எப்படி போடணும்ட்டு? அப்ப கம்பெனில எப்படி கோடிங் பண்ணணும் இப்போ உங்களுக்கு புரியுதா? எதுக்கு நீ வேரியபிள் படிச்ச, எதுக்கு நீ ஃபங்க்ஷன் படிச்ச, எதுக்கு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட், லூப் எல்லாமே நீ போடலாம். ஓகே, இப்படிதான் நீ கம்பெனில ப்ரொஃபஷனலா கோடிங் எழுதணும். புரியுதா புரியலையா? டெல்மி கைஸ், டெல்மி கைஸ், புரியுதுல? யாருக்காவது இல்ல டவுட் இருக்கா? டவுட் இருக்கா கைஸ்? நோட் பண்ணிக்கோங்க, அழகா நோட் பண்ணுங்க பாப்போம். நோட் பண்ணிக்கோங்க கைஸ். இல்லைன்னா போட்டோ எடுத்துக்கோங்க. இந்த கோட அப்படியே போட்டோ எடுங்க. கோட போட்டோ எடுங்க கைஸ். எடுத்துறீங்களா? குரூப்ல போட்டு விடுங்க. யாராவது போட்டோ எடுத்தவங்க எடுத்துறீங்களா? இந்தாங்க, இதையும் அப்படியே அந்த கீழே எண்ட்லயே போட்டோ எடுங்க. ஸோ எனக்கு நீங்க ஒரு அசைன்மெண்ட் பண்ணிட்டு வாங்க இதை பேஸ் பண்ணி. ஓகே, எனக்கு 50 லைனுக்கு மேல இருக்கணும் லைனு. ஓகேவா? ஒரே ஒரு லாஜிக், ஏதாவது சூப்பர் மார்க்கெட்ல இருந்து ஆர்டர் வாங்குற மாட்டோமோ இல்ல எதையாவது ஒன்று பண்ணிட்டு வாங்க. எனக்கு 50 லைனுக்கு மேல இருக்கணும். ஓகே, இல்ல ஹோட்டல்ல சாப்பிட மாட்டோமோ, என்னனாலும் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு 50 லைனுக்கு மேல இருக்கணும். இந்த ஃபங்க்ஷன் டைப்ல, கால் இந்த ஃபங்க்ஷன் டைப்ல இருக்கணும். பண்ணலாமா? டெல் மீ கைஸ், பண்ணலாமா பண்ண முடியாதா? சொல்லுங்கப்பா சார். ஓகே, ஸோ எனக்கு பண்ணிட்டு எனக்கு கம்மிங்ஸ் நாளைக்கு கிளாஸ் கிடையாது. ஏன்னா நாளைக்கு ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் ரிவிஷனோட போகிறேன். இப்போ ஓகே, அவ்வளோதான், உங்களுக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. இது ஒரு போதும். இப்போ ரிவிஷன் விட்டுட்டு இதை ஃபுல்லாகவே நீங்கள் தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கு தான் நாளைக்கு நான் கிளாஸ் வைக்கல. சனிக்கிழமை காலையில் 11 மணியோ இல்லை 11:30 நான் மெசேஜ் பண்ணுறேன் உங்களுக்கு. முன்கூட்டியே நான் அனுப்பிச்சிருவேன். எனக்கு கனெக்ட் பண்ணுங்க, லேப்டாப்போட கனெக்ட் பண்ணுங்க. ஒரு 2 மணி நேரம் செஷன் இருக்கும். புரியுதா கைஸ்? ஓகே, 11னா இப்போ 1 மணிக்கு நான் முடிச்சிடலாம். 11:30னா 1:30க்கு முடிச்சிருவேன். 12:30 1:30. ஓகே, ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் நான் முடிச்சிருவேன். ஓகே, ஸோ தயவு செஞ்சு கனெக்ட் பண்ணுங்க. வர முடியலனாலும் பிரச்சனை கிடையாது. ரெக்கார்ட் வீடியோ உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? அதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு என்னை கம்யூனிகேட் பண்ணுங்க. புரியுதா? பண்ணலாமா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரிஒன் டெல் மீ கைஸ். சொல்லுங்கப்பா, உங்ககிட்ட தான் கேட்குறேன். ஓகே, குட். ஸோ அழகா உங்களுக்கு டீச் பண்ணிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு இப்போ பாருங்க, இந்நேரம் பைத்தான் 50 லைன் கோடு உங்களுக்கு நெட்டை பார்க்காம உங்களால் போட தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் என்ன டாபிக் பார்த்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஒரு ரீகால் விடுவோமா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோமா? ஏன்னா பிரிண்ட்னு இப்படி போட்டாதான் அவுட்புட்லேயே உன்னால அவுட்புட் பார்க்க முடியும். இதுதான் டீபேக்கிங் சொல்லுவாங்க. புரியுதா கைஸ்? அப்புறம் என்ன பார்த்தோம்? கமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம். சிங்கிள் லைன் கமாண்டு, மல்டி லைன் கமாண்டு. புரியுதா? அப்புறம் ஹேஷ் சிம்பிள்னா சிங்கிள் லைனு, ட்ரிபிள் குவாட்ஸ், ஓப்பனிங் ட்ரிபிள் குவாட்ஸ், க்ளோசிங் ட்ரிபிள் குவாட்ஸ் போட்டால் மல்டி லைன் கமாண்டு. சூப்பர் சார். அது உங்க அவுட்புட்ல டிஸ்பிளே ஆகாது. உங்களுக்கு அது ஏன் எதுக்கு போறோம்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் வேரியபிள்ஸ் பார்த்தோம். வேரியபிள்ஸ் என்னது? வேரியபிள்ஸ் ஆர் கண்டெய்னர்ஸ் ஃபார் ஸ்டோரிங் டேட்டா வேல்யூஸ். அதாவது டபுள் குவாட்ஸ்க்குள்ள இருந்தா ஸ்ட்ரிங்காவும், நம்பர்னா இன்டீஜராகவும், புள்ளி வச்சு வந்தா டெசிமல் யூஸ் பண்ணி பண்ணா அது ஃப்ளோட்டாவும் கன்சிடர் பண்ணிக்கும். கரெக்டா? ஸோ அப்போ அந்த வேரியபிள்ஸ்லேயே நிறைய பார்த்தோம். அப்புறம் யூசர் கிட்ட இருந்து எப்படி டேட்டா வாங்குறது, அதான் யூசர் இன்புட் கான்செப்ட். அதை எப்படி வாங்குறது சொல்லி கொடுத்தேன். இன்புட்னு போடணும், நம்பர்னா இன்புட் போடணும், அதில் என்ன மாட்டோம் எரர்ஸ்லாம் வருங்கிறத முத கொண்டு சொல்லி கொடுத்துட்டேன். கரெக்டா? ஓகே, நேம் எரரு, வேல்யூ எரரு, அப்புறம் நிறைய சொல்லி கொடுத்தேன்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு எஃப் ஸ்ட்ரிங்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு அர்த்தம், அது நான் சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? அது அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஆபரேட்டர்ஸ் பார்த்தோம். அரித்மெட்டிக் ஆபரேட்டர், கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல். ஓகே. அசைன்மெண்ட் ஆபரேட்டர், பிளஸ் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஆர் ஈக்குவல் டு சொல்லி கொடுத்தனா. அப்புறம் கம்பாரிசன் ஆபரேட்டர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டபுள் ஈக்குவல் டு, கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு, லெஸ் than ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு சொல்லி கொடுத்தனா. அப்புறம் லாஜிக்கல், அண்ட் ஆர் நாட். ஓகே. இஃப் போத் கண்டிஷன்ஸ் ஆர் ட்ரூ ரிட்டர்ன் ட்ரூ, அண்ட் இஃப் எனி ஒன் ஆஃப் தி கண்டிஷன்ஸ் ஆர் ட்ரூ ரிட்டர்ன் ட்ரூ, ஆர் ரிவர்ஸ் ரிசல்ட்னா நாட் சொல்லி கொடுத்தனா. அப்புறம் ஐடென்டிட்டி ஆபரேட்டர், இஸ் நாட். ஓகே. இவர் தான் இவரா அப்படிங்கிறது அஜித் தலையை வச்சு சொல்லி கொடுத்தேன். கரெக்டா? அடுத்து என்ன பார்த்தோம்? மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னே நாட் இன்னு, நீ தேடுற பொருள் அந்த பர்டிகுலர் வேல்யூக்குள்ள இருக்கா இல்லையா. ஓகே. அதான் இன்னு நாட் இன்னு. அப்புறம் பிட்வைஸ்லாம் அந்த அந்த சிம்பிள்ஸ் மட்டும் பார்த்தோம். ஓகேவா? அது உங்களுக்கு ஜாங்கோல உங்களுக்கு வரும், சொல்லி தரேன். அடுத்து என்ன சார் அப்படின்னா கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். இஃப், எல்ஸ், எல்இஃப், நெஸ்டட் இஃப், அப்புறம் மல்டிபிள் இஃப் பக்காவா சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. புரியுதா கைஸ்? இதுல உங்களுக்கு ஓனா லாஜிக் எழுத தெரியும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? டைப், டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். சாரி, டேட்டா டைப்க்கு அப்புறம் தான், ஆமா டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். டேட்டா டைப்ல டெக்ஸ்ட் டைப்னா ஸ்ட்ரிங், அதை பத்தி இன்டெப்தா ஸ்ட்ரிங் ஸ்லைசிங், அரே, அது இதுன்னு பார்த்தோமா, மெத்தட்ஸ்ன்னு. அப்புறம் நம்ம நியூமரிக் நம்பர் டைப்பும் உங்களுக்கு தெரியும். இன்டிஜர், ஃப்ளோட், லிஸ்ட், டப்புள், செட், டிக்ஷனரி. இந்த 4க்கும் 5 பாயிண்ட் சொல்லி கொடுத்துருப்பேன். லிஸ்ட்டுக்கு இன்டெப்தா ஒரு 10 இது சொல்லி கொடுத்துருப்பேன். அப் அண்ட் இன்சர்ட், பாப், அது எதுன்னு சொல்ல, ரிமூவ், நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். ஷார்ட் மெத்தட் அப்படின்ட்டு. தயவு செஞ்சு அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்லி கொடுத்தேன்? டப்புளுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன், செட்டுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன், டிக்ஷனரிக்கு கெட் மெத்தடு, ஐட்டம்ஸ், வேல்யூஸ், கீஸ் மெத்தட் பார்த்தோம். ஓகே. அப்புறம் பூலியன் டைப், நன் டைப்னா என்னன்னு பார்த்தோம். அப்ப லிஸ்ட், டேட்டா டைப் ஓவர். அதுக்கப்புறம் தான் நம்ம டைப் கன்வர்ஷன் போனோம். ஒரு டைப்பை இன்னொரு டைப்பா கன்வெர்ட் பண்றது மூச்சு முடிக்க உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஓகே. அப்புறம் தான் இந்த லூப்பிங் வந்தோம். ஃபார் லூப், ஒயில் லூப். ஃபார் லூப்ல ரேஞ்ச் சொல்லி கொடுத்தேன். அப்புறம் ப்ராப்ளம் சால்விங்ஸ் ஒரு 4 ப்ராப்ளம் சால்விங் சொல்லி கொடுத்து அசைன்மெண்ட் சொல்லி கொடுத்தேன். ஆனா இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு 4 பேர் தான் சென்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ வரைக்கும் நான் ஏன் எதுக்கும் கேட்கல. நீங்களா அது உங்களோட பாடாச்சு. புரியுதா கைஸ்? நான் கேட்கல, மன்னிச்சுக்கோங்க, விட்டுருங்க. உங்களோட விருப்பம், பண்ணா பண்ணுங்க, இல்லைன்னா உங்களோட விருப்பம். அடுத்து ஓகே. அடுத்து என்ன சொல்லி கொடுத்தேன்? இப்போ இன்னைக்கு ஃபங்க்ஷன் பக்காவா சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னைக்கும் அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன். இதையும் நான் சும்மா பேருக்குன்னு கேட்பேன். இதுல எப்படி நீங்க பாரு பேர் பண்ண மாட்டீங்க. ஓகே. அப்புறம் நீங்க பின்னாடி ஜாபுக்கு எதுக்குன்னு வந்தீங்கன்னா நானும் இதே மாதிரி தான் நானும் பண்ணுவேன். புரியுதா கைஸ்? ஓகே. சரிப்பா, நான் பாக்குறேன்ப்பா தான் சொல்லுவேன். ஒல்ட்டி விட்டுருவேன் இப்படியே. ஓகே. புரியுதா கைஸ்? ஓகே. நீங்களாச்சு கம்பெனி ஆச்சுன்னா ஒல்ட்டி விட்டு போயிருவேன். நான் ஏன் பண்ணணும்? ஓகே. ஏன் கஷ்டப்பட்டு நான் சொல்லி கொடுக்குறேன் பக்காவா. குறை இருந்துச்சுன்னா நீ சொல்லு. ஓகே. அசைன்மெண்ட் நான் கொடுக்கறதுக்கு ரீசன் என்ன? உனக்கு அந்த நல்ல நாலேஜ் உனக்கு ஓனா இம்ப்ரூவ் ஆகணும். ஓகே. உனக்கு ஓகே எப்படி பண்ற அந்த டச்லயே நான் எடுத்துட்டு போகணும். புரியுதா கைஸ்? ஸோ தயவு செஞ்சு பண்ணுங்க அசைன்மெண்ட்டை. ஓகேவா? ஓகே. அப்ப இது வரைக்கும் எத்தனை, ஒரு 11 டாபிக் 10 டாபிக் கிட்ட நான் டீச் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு கோத்ரூ பண்ணுங்க. டைம் அதுக்காக தான் நாளைக்கு நான் கிளாஸ் வைக்கல. ஓகே. பக்காவா பிளான் பண்ணிட்டு படிங்க. படிச்சுட்டு சனிக்கிழமை அட்டன் பண்ணுங்க கிளாஸ். புரியுதா கைஸ்? ஏதாவது டவுட் இருக்கா? ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரெக்கார்ட் வீடியோ